நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த வேலையிலும் நாம் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதை வந்தாலும் எதிர்க்கக்கூடிய சக்தி நாம் ஜெபிப்பது, பிரார்த்தனை செய்வது, கடவுளிடம் வேண்டுதல் செய்வது, இது போன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. அதைத்தான் அதை எப்படி சொல்ல வேண்டும் என்றால், நடந்ததை பற்றியும் நடந்து முடிந்ததை பற்றியும் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு பெரிய எஜமான், பெரிய பணக்காரர். அவர் போக்கிலும் வரவிலும் அவர் ஃப்ளைட்டில் தான் போவார், வெளிநாடுகளுக்கு போவார், உள்நாடுகளுக்கு போவார். அவர் நிறைய பயன்படுத்துவது ஃப்ளைட்டில் போக, ஏரோப்ளைன் போகத்தான் அவர் அதை பயன்படுத்துகிற வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் அப்படி வெளியூர் போகும்போது புறப்பட்டு வெளியே வருகையில் அங்கே அவர் காலை 7 மார்னிங் ஒரு 4 மணிக்கு ஃப்ளைட் என்றால், ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கு 6 மணிக்கு ஃப்ளைட் என்றால், வீட்டை விட்டு ஒரு 4:30 மணிக்கு புறப்பட்டு கேட்டுக்கிட்ட வரும்போது அங்கே இருக்கிற வாட்ச்மேன், செக்யூரிட்டி, ஐயா இன்றைக்கி போகாதீங்க ஐயா, அந்த போகிற ஃப்ளைட்டு விழுந்து நொறுங்குற மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன் என்று சொன்னார். அதை கேட்டவுடன் அவர் கேன்சல் செய்து விட்டார். ஆனாலும் அடுத்த நாள் பார்க்கும்போது அதே போல் ஃப்ளைட்டு ஏதோ ஒரு விபத்துக்குள்ளாகிவிட்டது. அதையும் மனதில் வைத்து கொண்டார். அந்த விபத்துக்குள்ளான அடுத்த நாள் அவர் மேனேஜரும் கூப்பிட்டு இம்மீடியட்டாக அந்த வாட்ச்மேன் ஆகிய செக்யூரிட்டியை டிஸ்மிஸ் செய்து விடுங்கள் என்று சொன்னார். நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? சரி, நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? ஏன் அவர் அப்படி சொன்னார்? அந்த மேனேஜர் அவர்கிட்ட கேட்டார், என்னையா அவன் சொன்ன மாதிரியே ஆயிருக்குமே, நீங்கள் போயிருந்தா விபத்தில் மாட்டியிருப்பீங்களே என்று சொன்னார். அப்போது அவர் சொன்னார், உனக்கு புரியாது, அவன் நைட்டு நன்றாக தூங்கியிருக்கிறான். அவனுக்கு வேலை முழித்திருந்து நம்முடைய வீட்டையும் நம்முடைய எல்லாவற்றையும் பாதுகாப்பது என்பது தான் அவனுக்கு கொடுத்த டியூட்டி. ஆனால் அவன் அதை விட்டு கேர்லெஸ்ஸாக தூங்கியிருந்திருக்கிறான். அது தவறு தானே? தூங்கினால் தானே கனவு வந்தது என்று கேட்டவுடன் மேனேஜர் அப்படியே நின்று விட்டார். உடனே செய்கிறேன் ஐயா என்று போய் அந்த செக்யூரிட்டியை டிஸ்மிஸ் செய்து விட்டார். அதே போலத்தான் இயேசுவை அடுத்த நாள் சிலுவையில் அறையப் போகிற நாள் அவருக்கு நன்றாக தெரியும். மனிதர்களுடைய பாவங்களுக்காகவும் சாவுகளுக்காகவும் பிதாவால் அனுப்பப்பட்ட ஒருவர் அன்று முந்தைய நாள் கெத்செமனே தோட்டத்தில் அவர் வெளித்திறந்து அவர் ஜெபித்து கொண்டிருக்கும்போது அவருடைய முகத்திலிருந்து வியர்வை எல்லாம் இரத்தமாக கொட்டியது என்பது நடந்த சரித்திரங்கள். அப்போது அவர் பேதுரு கூப்பிடுகிறார். தன்னுடைய மூத்த சீடன் அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து சொல்கிறார், 1 மணி நேரமாவது நீ வெடித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? கள்ளன் எப்போது வருவான், திருடன் எப்போது வருவான், எப்படி எல்லாம் திருடி கொண்டு போவான் என்பது நமக்கு தெரியாது. எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் அவன் வரக்கூடும் என்பதை நாசூக்காக அவர் சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, விழித்திருந்து ஜெபிப்பது என்பது, பிரார்த்தனை செய்வது என்பது, வேண்டுதல் செய்வது என்பது நாம் அன்றாட பழக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நாளை மறுநாள் உங்களோட நேரடியாக வீடியோவில் சந்திக்க நான் விரும்புகிறேன். நாளை சந்திப்போமா?